வெல்கம் டு A to Z சேனல். இந்த வீடியோல டாப் 10ல இருக்கக்கூடிய ஒரு 5 ல இருந்து 10 லட்சத்துல ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ரிஸ்க் கம்மியான பிசினஸ் ஐடியாஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 10ஆவதா பார்க்க போற பிசினஸ் ஐடியா என்னன்னு பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் கன்சல்டன்சி சர்வீஸ் பிசினஸ். இந்த பிசினஸ்ல பாத்தீங்கன்னா 10th and 12th முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நெக்ஸ்ட் என்ன படிக்கலாம் அப்படின்னு கைடன்ஸ் நீங்க கொடுக்கலாம். கைடன்ஸ் கொடுக்கறது மட்டும் இல்லாம எந்த காலேஜ் சூஸ் பண்ணலாம், எந்த கோர்ஸ் சூஸ் பண்ணலாம், அப்ராட் எப்படி போய் படிக்கலாம் அப்படின்ற கைடன்ஸ் நீங்க கொடுக்கலாம். இந்த மாதிரி கைடன்ஸ் கொடுக்கறது மூலியமா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து ஒரு சர்வீஸ் சார்ஜ் நீங்க சார்ஜ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம நீங்க சேர்த்து வர காலேஜ்ல இருந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸோட டியூஷன் அமௌண்ட்ல இருந்து உங்களுக்கு ஒரு கமிஷன் அமௌண்ட்டுமே கொடுப்பாங்க. 9ஆவதா பார்க்க போற பிசினஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டர் பிசினஸ். இந்த பிசினஸ்ல வந்து நீங்க வந்து இன்வெஸ்டர் கிடையாது, ப்ரொமோட்டர் மட்டும்தான். ஆல்ரெடி வந்து லேண்டோ ஒரு வீடை வச்சிருப்பாங்க. அவங்களோட வீடு இல்ல லேண்டை நீங்க ப்ரொமோட் பண்ணி சேல் பண்றது மூலியமா அந்த ஓனர்ல இருந்து ஒரு கமிஷன் அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம பையர்ல இருந்து ஒரு கமிஷன் அமௌண்ட் உங்களுக்கு ப்ராஃபிட்டா கிடைக்கும். 8ஆவதா பார்க்க போற பிசினஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி பிசினஸ். இந்த பிசினஸ் கண்டிப்பா உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இருக்கணும். அது மட்டும் இல்லாம நிறைய கான்டாக்ட்ஸ் உங்களுக்கு இருக்கணும். இருந்தா மட்டும் தான் அந்த பிசினஸ் சக்சீட் பண்ண முடியும். இந்த பிசினஸ்ல ப்ராஃபிட் மார்ஜினுமே ரொம்ப ஹையா இருக்கிறதால 2025ல கண்டிப்பா அந்த பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். 7ஆவதா பார்க்க போற பிசினஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. இந்த பிசினஸ் ரொம்பவே ஈஸியான பிசினஸ் கிடையாது, கொஞ்சம் கஷ்டமான பிசினஸ் தான். இந்த பிசினஸ்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்டும் டெடிகேஷனும் இருந்தா கண்டிப்பா அந்த பிசினஸ் சக்சஸ் அடையலாம். அட் தி சேம் டைம் இந்த பிசினஸ்ல பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் மார்ஜினுமே ரொம்ப அதிகமா இருக்கு. 6ஆவதா பார்க்க போற பிசினஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. டே பை டே எல்லா பிசினஸ்மே இப்ப ஆன்லைன்ல வந்துகிட்டு இருக்கு. சோ வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியோட ரெக்யர்மெண்ட் ரொம்பவே அதிகமா இருக்கு. 2025ல இந்த பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா சக்சஸ் அடையலாம். 5ஆவதா பார்க்க போற பிசினஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் கம்பெனி பிசினஸ். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எந்த அளவு ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கோ அதே அளவு ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்குமே ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா ரெண்டையுமே சேர்த்து கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங்ல என்னென்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லோக்கல் டிவி ஆட்ஸ், நியூஸ் பேப்பர் ஆட்ஸ், இந்த மாதிரி ட்ரெடிஷனல் ஆல்ரெடி இருக்கிற மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் இந்த இதுல வரும். 4ஆவதா பார்க்க போற பிசினஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பிசினஸ் கன்சல்டன்சி சர்வீஸ் பிசினஸ். இந்த பிசினஸ்ல ஒரு இன்வெஸ்டர் இருக்காங்க, அவங்களுக்கு எந்த பிசினஸ் பண்ணணும்னு தெரியல, இல்ல ஒரு பிசினஸ் இருக்கு அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு நீங்க கைடன்ஸ் பண்ணலாம். அந்த பிசினஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், என்னென்ன லைசன்ஸ் வாங்கணும், எப்படி ஜிஎஸ்டி எடுக்கணும், இந்த மாதிரி தெரியாம இருக்காங்களே அவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்றது மூலியமா இந்த பிசினஸ்ல நீங்க ஏர்ன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம பிரான்சைஸ் எடுக்கும்போது பிரான்சைஸ் ஓனர்ல இருந்தும் இந்த பிரான்சைஸ் எடுக்கிறவங்கல இருந்து ஒரு அமௌண்ட் நீங்க சார்ஜ் பண்ணலாம். 3ஆவதா பார்க்க போற பிசினஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒயிட் லேபிள் பிசினஸ். இந்த பிசினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த பொருளையும் தயாரிக்க போறது கிடையாது, ஆல்ரெடி மேனுஃபேக்சரிங் பண்ணிருக்க ஒரு பொருளை நீங்க வந்து உங்களோட பிராண்ட் நேம்ல சேல் பண்ண போறீங்க. ரீசெண்டா ரொம்பவே க்ரோ ஆன பிசினஸ்ல இதுவும் ஒண்ணு. நிறைய லீடிங் பிராண்ட்ஸ் இந்த ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்றாங்க. ஒரு மிஷின்ல நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி ஒரு பொருளை தயாரிச்சு விற்கிறதுக்கும் இந்த மாதிரி ஆல்ரெடி தயாரிச்சிருக்க பொருளை வந்து வாங்கி விற்கிறதுக்கும் நிறையவே வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. சோ வந்து இந்த பிசினஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரிஸ்க் ரொம்பவே கம்மியா இருக்கும். அதே சமயம் லோ இன்வெஸ்ட்மெண்ட்ல இந்த பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். 2ஆவதா பார்க்க போற பிசினஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா டெக்கரேஷன் கம்பெனி பிசினஸ். இந்த டெக்கரேஷன் கம்பெனி பிசினஸும் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பிசினஸும் ரெண்டுமே ஒண்ணு கிடையாது, டிஃபரெண்ட் இருக்கு. ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்குமே அந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்கு வந்து பிசினஸ் கிடைக்கும்னு சொல்ல முடியாது, ஆனா அந்த டெக்கரேஷன் கம்பெனிக்கு கண்டிப்பா பிசினஸ் கிடைக்கும். இந்த பிசினஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான், ஆனா ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்குமே 5,000 இருந்து 15,000 வரைக்கும் நீங்க சார்ஜ் பண்ணலாம். 1ஆவதா பார்க்க போற பிசினஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இ-காமர்ஸ் பிசினஸ். இந்த 2024 பல மடங்கு க்ரோ ஆன பிசினஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இ-காமர்ஸ் பிசினஸ் தான். இந்த இ-காமர்ஸ் பிசினஸ்ல வந்து நிறையவே காம்படிட்டர் இருந்தாலும் கரெக்டான ப்ராடக்ட் நீங்க சூஸ் பண்ணி கரெக்டா மார்க்கெட்டிங் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பா சக்சஸ் அடையலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம இந்த வீடியோ பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோல உங்களுக்கு எதாவது டவுட் இருக்கு அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது பிசினஸ் சம்பந்தமா வீடியோ பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம சொன்ன டாப் 10ல ஏதாவது ஒரு பிசினஸ் பத்தி டீடைலா வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச்.